ஜனநாயகத்துக்கு புறம்பாக செய்கிறீர்கள். அப்படிதான் நாங்க பேசுறோமே தவிர பிஜேபி அரசாங்கம் எதையும் ஜனநாயக முறைப்படி அரசியலமைப்பு சட்டப்படி மனித உரிமைகளை மீறி செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். இதற்காக விஜய்க்கு நாங்கள் ஆதரவா பேசுறதுனால திமுக கூட கூடுதல் சீட்டு என்பது அது ஒரு அறியாமை பேச்சாக்கத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு அரசியல் இயக்கத்தை தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு சதி வலையை பின்னிருக்கிறார்கள் என்பதை தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். ஆதரவு கரம் நீட்டுதா காங்கிரஸ்? நீங்க உங்களுடைய கூட்டணியில அவரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நீங்க பயமுறுத்துறீங்க. இப்படி நீங்கள் மிரட்டி எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை, சிபிஐ இதுங்களை வச்சு மிரட்டுறீங்க. இப்ப தணிக்கைத்துறையை வச்சு மிரட்டுறீங்க. அப்படி ஒரு கெஞ்சக்கூடிய அளவில் ஒரு அரசியல் கட்சியை துவக்கியதற்கு பின்னாலே நீங்கள் பழிவாங்குகிறீர்கள் என்றால் அந்த அரசியல் கட்சியை உங்களோடு சேர்ப்பதற்குண்டான ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். அதை செய்யாதீர்கள் அப்படின்னு தான் நாங்க சொல்றோமே தவிர அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்து இது போன்ற கருத்தை சொல்கிறார். விஜயகாந்த் அவர்களுடைய மகன் திரு பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். காங்கிரஸை குறை சொல்வதை அவர் தவிர்க்க வேண்டும். அது மிகவும் தவறு. அவர் தொழிலை நசுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதை தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம். அதே மாதிரி சினிமா துறையில் எந்த நடிகர்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் காங்கிரஸ் குரல் கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். 2013 விஸ்வரூபம் பிரச்சனை வந்தது, அப்போ காங்கிரஸ் குரல் கொடுத்ததா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஜனவரி 9 தேமுதிகவினுடைய மாநாடு கடலூரில் நடந்தது. அந்த மாநாட்டில் தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளர் விஜயகாந்த் அவர்களுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் பிரச்சனை பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதில் காங்கிரஸ் கட்சியினர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு மாதிரி பேசிட்டு வர்றாங்க. ஆதரவு அப்படின்னா இப்போ ஜோதிமணியாக இருக்கட்டும், மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தை விஜய் அண்ணா நம்பிடக்கூடாது. நான் உங்களோட வயசுல சின்ன பையன், ஒரு அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் நான் வேட்பாளராக நின்னப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால விஜய் அண்ணன் நம்பிடாதீங்க, தூண்டில் போடுறாங்க. அவங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து அந்த சைடு பேரத்தை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திமுக சைடு பேரத்தை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்த? தம்பி விஜய் பிரபாகர் அவர்களுடைய கூற்று ஒரு தவறான ஒரு பார்வை, அவருடைய பார்வை. அதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, தேர்தலை என்ன பார்த்தன்றதை அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு மேலே கருத்து சொல்லலாம். நடந்தது நம்ம எல்லாருமே ஒரு விஷயம், விஜய பிரபாகரன் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. கடைசி நேரத்தில் மாணிக்கம் தாக்கூர் ஜெயிச்சிட்டாரு. அதை தான் சூசகமாக சொல்கிறாரு. அதாவதுங்க, நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வாரணாசியில் இன்றைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் கூட ட்ரெயிலிங் பிஹைண்ட் தான். அதுக்கப்புறம் போக போக தான் அவருடைய வெற்றி நிர்ணயம் செய்யப்பட்டது. பல இடங்களில் கடைசி ரவுண்டில் வெற்றி பெற்ற வரலாறு கூட இந்திய தேர்தல் கமிஷனில் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே விருதுநகரில் அவர் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுதான் ஜனநாயகம். அதை ஒப்புக்கொள்ள மறுத்து விருதுநகரில் அது நடந்தது இது நடந்ததுன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நீங்க பிஜேபி கூட தானே கூட்டணியில் இருந்தீங்க. தேர்தல் கமிஷன் அவங்க கிட்ட தான் இருந்தது. மற்றவங்களெல்லாம் வெற்றி பெற வைக்கும். பிஜேபியோட அப்ப கூட்டணி இல்லை 2024 அதிமுகவோட கூட்டணி. சரி, அதிமுகவோட கூட்டணின்னு கூட வச்சுக்கோ. அதிமுகவோட நீங்க கூட்டணியில இருந்து கூட உங்களால வெற்றி பெற முடியவில்லை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஏதோ அவர் வெற்றி பெற்றார்னு நினைக்கிறேன் மாணிக் தாகூர். நான் என்ன சொல்றேன், 2 ஓட்டு 1 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றா கூட வெற்றி தான். அதுதான் ஜனநாயகம். 5000 ஓட்டு என்பது ஒரு பெரிய எண்ணிக்கை. அது அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்து இது போன்ற கருத்தை சொல்கிறார். முதல்ல. ரெண்டாவது, காங்கிரஸ் யாருக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கட்சி இல்லை. எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஏன் ஜனநாயகம் படத்தின் மீது இவர்கள் செய்கின்ற இந்த, அதாவது
தணிக்கை குழு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. நாங்கள் மத்திய அரசாங்கம் செய்வது மிகவும் தவறு. காரணம் என்னவென்றால், ஒரு படம் எடுத்தாச்சு, தணிக்கை குழு அதிலிருந்து ஏதாவது இருந்தால் அதை நீக்க சொல்லிட்டு பண்ணணுமே தவிர, அதை விட்டுவிட்டு முதலில் நீங்கள் தணிக்கையை ஓகே பண்ணிட்டீங்க, இரண்டாவதாக ஒரு நபரை விட்டு அதை தடுக்கிறீர்கள். யாரு? மத்திய அரசாங்கம் தான் செய்த அந்த வேலையை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனால் இப்போ 21ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ பொங்கலுக்கு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும். அப்போது ஜனநாயகத்தை நீங்கள் சிதைக்கிறீர்கள். தணிக்கை குழுவில் வந்து பார்த்துட்டு ஏதாவது காட்சிகள் சரியாகவில்லை என்றால் அதை நீக்கம் செய்ய சொல்லிவிட்டு நீங்கள் அதை ரிலீஸ் செய்யணுமே தவிர ஜனநாயகத்துக்கு புறம்பாக செய்கிறீர்கள். அப்படிதான் நாங்கள் பேசுகிறோமே தவிர, பிஜேபி அரசாங்கம் எதையும் ஜனநாயக முறைப்படி, அரசியலமைப்பு சட்டப்படி, மனித உரிமைகளை மீறி செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். இதற்காக விஜய்க்கு நாங்கள் ஆதரவாக பேசுறதுனால திமுக கூட கூடுதல் சீட்டு என்பது அது ஒரு அறியாமை பேச்சாக்கத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, இப்போ 2017 மெர்சல் திரைப்படத்தினப்போ இதே பிஜேபியால தான் விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஆதரவுக்காரம் வந்து நீட்லையா அப்போ காங்கிரஸ் எம்பிக்கள்? இப்போ விஜய் அவர்கள் படம் ரிலீஸில் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறப்போ இவ்வளோ ஆதரவுக்காரர் நீட்டுறாங்கன்னா அதை எப்படி பார்க்கறது? அதுவும் கட்சி ஆரம்பித்ததன் பிறகு. அதாவதுங்க, மெர்சல் படம் என்பது வருகின்ற நேரத்தில் அவர் அரசியல் இயக்கத்தில் இல்லை. ஆமாம், அதனால தான் சந்தேகம் வருது. இல்லை, இப்போ அரசியல் இயக்கத்தில் இருக்கிறார். ஒரு அரசியல் இயக்கத்தை தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு சதி வலையை பின்னி இருக்கிறார்கள் என்பதை தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். ஆதரவுக்காரம் நீட்டுதா காங்கிரஸ்? அதுக்கு ஆதரவே இல்லைங்க. நாங்கள் வந்து ஜனநாயக முறைப்படி அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்கிறோம். அதில் தவறு இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய கூட்டணியில் அவரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பயமுறுத்துறீங்க. இப்போ மகாராஷ்டிராவில் நம்ம சரத்பவாருடைய தம்பி மகனை நீங்கள் எப்படி சேர்த்தீங்க? 1500 கோடி அமலாக்கத்துறையில் 1800 கோடி அவர் மேலே நீங்கள் வழக்க போட்டீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துட்டார். ஒரே நாளில் உங்கள் கூட வந்து சேர்ந்தார். அடுத்த நாளே நீங்கள் துணை முதல். இப்படி நீங்கள் மிரட்டி எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை, சிபிஐ இதுங்களை வச்சு மிரட்டுறீங்க. இப்போ தணிக்கைத்துறையை வச்சு மிரட்டுறீங்க. இல்லை, இதே தான் ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க சார். இப்போ கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து ஆதரவு கரம் நீட்டுறாங்க, அவங்களுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க, எல்லாமே ஓகே. இதை நம்பிராதீங்க. அவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டு திமுக சைடு கூட்டணி பேரம் வந்து உயர்த்துறாங்க. விஜயை காட்டி திமுகவில் பேரம் பேச வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. பிஜேபி தணிக்கை குழுவை வைத்து விஜயை மிரட்டாதீர்கள், ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கிறோம். ஒரு தனி மனித சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கிறீர்கள். விஜய் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்ததை நான் காணொலியில் பார்த்தேன், காட்சி ஊடகத்தில் பார்த்தேன். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என் படத்தை பழிவாங்காதீங்க, அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும் மற்றவங்களுக்குன்னு சொல்கிறார். அப்படி ஒரு கெஞ்சக்கூடிய அளவில் ஒரு அரசியல் கட்சியை துவக்கியதற்கு பின்னாலே நீங்கள் பழிவாங்குகிறீர்கள் என்றால் அந்த அரசியல் கட்சியை உங்களோடு சேர்ப்பதற்குண்டான ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். அதை செய்யாதீர்கள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர காங்கிரஸ் தூண்டில் போடல, தேவையில்லைன்ற நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணியோடு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லியிருக்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் சொல்லியதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி உறுதியாகிவிட்டது. கிரீஷ் சோடங்கர் என்ன சொன்னார்? விஜயோட நாங்கள் பேசவே இல்லைன்னுட்டாரு. ஓகே சார், பேசவே இல்லை தான். ஆனால் விஜய் வந்து திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்கிறாரு. அவருடைய திரைப்படத்திற்கு காங்கிரசினுடைய எம்பிக்கள் ஆதரவு நீட்டுறாங்க. ஆனா அதே காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. காங்கிரஸ் எப்பவுமே ஆட்சியில் இருக்கோ அதிகாரத்தில் இருக்கோ அது கவலை இல்லை. ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் அதற்காக குரல் கொடுப்ப இயக்கம் தான் காங்கிரஸ். விஜய் தனி மனிதர் கிடையாது, அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். சரி, கட்சியினுடைய தலைவராகவே வச்சுக்கோங்க. ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்கள் மிரட்டுகிறீர்கள் என்று குரல் கொடுப்பதில் தவறில்லை. அந்த குரல் கொடுக்கத்தான் வேண்டும். ஒரு ஜனநாயக இயக்கம் வைத்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வலையை நீங்கள் விஜய்க்காக பின்னுகின்ற நேரத்தில் அவரை ஒரு அரசியல் தலைவராக நாங்கள் பார்க்கிறதை விட அவர் ஒரு சினிமா துறையிலே ஒரு முக்கியமான நபராக நாங்கள் பார்க்கிறோம். அதை நீங்கள் ஒடுக்க பார்க்கிறீர்கள். அவர் என்ன சொல்கிறார் சினிமா துறையில்? இப்படி தான் சொல்கிறாரு விஜய் அவர்கள். என்ன சொல்கிறாரு? என்னுடைய தொழிலை நசுக்காதீர்கள். அவர் தொழிலை நசுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதை தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம். ஓகே,
அதே மாதிரி சினிமா துறையில் எந்த நடிகர்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் காங்கிரஸ் வந்து குரல் கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். ரஜினி அவர்களுக்கு கொடுத்துருக்கா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் சம்பந்தத்தில் பிரச்சனை வந்த? ரஜினிக்கு வந்து அந்த பிரச்சனையே வரல, வந்தா குரல் கொடுப்போம். பிரச்சனை இது வரைக்கும் ரஜினி அவர்கள் படம் வந்ததே எந்த கிடையாது, பிரச்சனையுமே வந்ததே கிடையாது. அவர் எல்லாரோடவும் அனுசரித்து போன காரணத்தினால வரல. இவர் வந்து பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுனால இதை பண்ணுறீங்க. உங்களை விமர்சனம் பண்ணாக்கா நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா? விமர்சனம். கமல் அவர்களுக்கு குரல் கொடுத்தது இருக்கா? யாருக்கு? கமல் அவர்களுக்கு. கமல் அவர்களும் அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு தான் அவர் நடந்துகிட்டு இருக்காரு. 2013 விஸ்வரூபம் பிரச்சனை வந்தது, அப்போ வந்து காங்கிரஸ் குரல் கொடுத்ததா? கண்டிப்பாக கொடுத்தோம். என்ன கொடுத்தீங்க? அதாவது அந்த படத்துக்கு நீங்கள் இடைஞ்சல் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதே தான் இப்போ சொல்கிறோம். படத்துக்கு இடைஞ்சல் கொடுக்காதீங்க. அது வந்து அவருடைய தொழில், ஒரு தொழிலை கெடுக்காதீர்கள். அதை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் அந்த படத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு சில சம்பள பாக்கிகள் இருக்கலாம். அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதனுடைய டெக்னீஷியன்களுக்கு பணம் செட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். பல குடும்பங்கள் அதனால் பாதிக்கும் என்ற காரணத்தினால் குரல் கொடுக்கிறோம். இதில் என்ன தவறு இருக்கு? கூட்டணியில் இருந்தாலும் குரல் கொடுப்பீங்க. நிச்சயமா கொடுப்போம். யாருக்கு தொந்தரவு இருந்தாலும் காங்கிரஸ் கொடுக்கும். அதுதான் காங்கிரசினுடைய அரசியல் பாணி. நாங்கள் வந்து தேர்தலுக்காக, ஆட்சி அதிகாரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல. தனி மனித சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட எந்த குடும்பமும் பாதிக்கக்கூடாது. இந்த படத்தினால பல குடும்பங்கள் பாதிக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட குரல் தான் அது. இப்போ கூட்டணியில் இருக்கிறதுனால விஜய் அரசியல் எதிரின்னு சொன்னா திமுக குவச்சுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய காப்பிரைட்ஸ் எல்லாம் சன் டிவி தான் வாங்கியிருக்கிறதா கூட. இல்லை, இது ஜனநாயகனா? ஜனநாயகன் ஜி வாங்கியிருக்காங்க, ஜி தமிழ் வாங்கியிருக்காங்க. ஏதோ ஒன்று சன் டிவி கூட வாங்கியிருக்கிறதா எனக்கு காலையில் ஒரு நண்பர் சொன்னார். நான் இங்கே பேச வரத்துக்கு முன்னால் ஃபோனில் கேட்டேன் அவரை. சன் டிவி கூட ஏதோ ஒன்று ஏதோ ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ஆகவே சன் டிவி வாங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னாலே திமுகவும் தொழில் ரீதியாக அவர்களை எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை. அரசியல் ரீதியாக தான் விஜயோடு அவர்களுடைய மோதல் போக்கு இருக்குமே தவிர தொழில் ரீதியாக மோதல் போக்கு தேவையில்லை என்ற எண்ணம் இருந்த காரணத்தினால்தான் சன் டிவி என்பது என்ன, திரு முரசொலி மாறனுடைய மகன்தான் அதை வாங்கியிருக்கிறார். முரசொலி மாறன் யார்? கலைஞருடைய மனசாட்சி. திரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட என்னை கல்லூரியில் சேர்த்தது, பள்ளியில் சேர்த்ததெல்லாம் முரசொலி மாறன் தான், அவர்தான் என்னை படிக்க வைத்தவர் என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய முரசொலி மாறன் பையன் வாங்குறாருன்னா முதல்வர்கிட்ட கேட்காமல வாங்கியிருப்பாரு. ஓகே, இப்போ மெயினாக இருக்கக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். விஜய பிரபாகரன் சொன்னது காங்கிரஸினுடைய இந்த ஆதரவுக்கு பின்னணியில் அரசியல் நோக்கம் இருக்கு, நம்பிடாதீங்க. அதாவதுங்க, அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை என்பதை நான் வெளிப்படையாக தெரிவிக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் தோல்வியை ஒப்புக்கொள்ளணும். ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து இப்போ ஒரு தடவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட பைடன் வெற்றி பெற்ற போது அதை ஒப்புக்கொள்ளலை. அது நல்ல முறை இல்லை, ஜனநாயகத்திற்கு எதிரானது. அது தோல்வி என்பதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனதைரியம் யார் இருக்குதோ அவங்க தான் அரசியல் செய்வதற்கு ஒரு தகுதியானவர்கள். தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் விருதுநகரிலே எனக்கு வந்து அந்த அனுபவம் இருக்குது என்று சொல்வதே ஒரு அறியாமை, ஒரு புரிதல் இல்லாமை. இதுதான் நான் பார்க்குறேன். என் வயசுல சின்னவர் அப்படிங்கிறதுனால அனுபவமின்மை அப்படின்னு சொல்றீங்களா? அதாவதுங்க, வயசுல சின்னவங்களா இருக்கவங்க கூட அரசியல் புரிதலோடு இருக்காங்க. உதாரணத்துக்கு யாராவது சொல்ல முடியுமா? எங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க. ராஜீவ் காந்தி 40 வயசுல, இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, ராஜீவ் காந்தியை 40 வயசுல பிரைம் மினிஸ்டராக திறம்படம் நடத்தினாரு. இப்போ கூட தான் துணை முதல்வராக உதயநிதி கூட சிறு வயது தான், மெச்சூராக பண்ணுறாரு. எங்கேயாவது அவர் கான்ட்ரவர்சியாக பேசி நீங்கள் பார்த்தீங்களா இது வரைக்கும்? அவர் கான்ட்ரவர்சியாக பேசக்கூடாது. வயசில் சின்னவரா பெரியவரான்றதில் அரசியல் அனுபவம் என்பது அது ஒரு மிகப்பெரிய அலாதியானது. அதில் நம்ம பேசும்போது மிக ஜாகிரதையாக பேச வேண்டும். காங்கிரஸை நீங்கள் குறை சொல்லுகிறேன் என்றால் உங்கள் தந்தையார் யார்? காங்கிரஸ் கட்சி ஆதரித்தவர். உன் தந்தையாருடைய நண்பர் ராவுத்தர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தவர். காங்கிரஸ் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது. விஜயகாந்த் அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் மதுரையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய கவுன்சிலராக இருந்தவர். அந்த காங்கிரஸை நீங்கள் பழிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதிலே நியாயம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. திரு விஜயகாந்த் அவர்களுடைய மகன் திரு பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். காங்கிரஸை குறை சொல்வதை அவர் தவிர்க்க வேண்டும். அது மிகவும் தவறு. காங்கிரஸ் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. அதுக்கு உங்கள் தந்தையாரை உயிரோடு இருந்திருந்தால் உங்களை மிகவும் கண்டித்திருப்பார் என்பது என்னுடைய கருத்து. பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார். வணக்கம் சார். நன்றி.